வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன் ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங். ஓகே, டிஸ்கஷன். சரி, யதார்த்த ரீதியாக நம்ம அடுத்து என்ன செயல் அப்படின்றது நம்ம ஓரளவு தோது பார்க்கலாம். ஓகே, ஆப்பிள் கேம்ஸ் தான் நான் ஒன்று அடுத்து புக் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, அடுத்து யூஎஸ்ஏயில் ஒரு மூவி புக் பண்ணேன், அது வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே, அடுத்து யூஎஸ்ஏவோட ஸ்பேஸ் ஜெட்டு, ஸ்பேஸ் ஷிப்பு, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஸ்டேஷனு, இதெல்லாம் நம்ம ஓரளவு தோது பார்க்கணும். அது படிப்படியாக தான் தோதாகும். ஏன்னா அதில் நிறையா அகநிலை சார்ந்த கர்மாலாம் இருக்குது. அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். அகத்திணை மற்றும் புறத்திணை சார்ந்த கர்மாலாம் இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணணும். ஓகே, சரி, அடுத்து லாஸ்ட் ஸ்டுடியோ டிஸ்கஷன். லாஸ்ட் ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் டிஸ்கஷன் நேற்று ஃபிலிம் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் ஒரு படம் பார்த்தீங்களா, அது படமாக எடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 புக்கு படிச்சிருக்கணும், ஒரு 1000 திரைப்படம் பார்த்துருக்கணும். அப்போ தான் கன்வெர்ட் ஆன நிலையில் நம்ம ஒரு மூவி தோது பார்க்குறதுன்றது தோதாகும். அதனால் நம்ம நிறையா படம் பார்க்கலாம். ஆனால் பார்க்கக்கூடிய எல்லா படங்களுமே நம்ம படமாக எடுக்கணும் அப்படின்றது அவசியமானு கேட்டால் அப்படி கிடையாது. ஓகே, அதனால் அந்த படம் வந்து நான் எடுக்க போகிறது கிடையாது. ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு படமானது ரொம்ப ஒரு ஒரு பட்ஜெட்டில் நம்ம எடுக்கிறோம். ஒரு ஒரு பரவலான நிலையில் ஒரு 10 லட்சம் பேருக்கான ஒரு ஜாப் அப்படின்றப்போ ஒரு நல்ல ஒரு கதை தேவைப்படுது, சம்மந்தமாக ஒரு திரைக்கதை தேவைப்படுது. அப்படின்றப்ப தான் நம்ம தோது பார்க்குறதுக்கு தோதாகுமே தவிர சும்மா அது ஒரு உளவியல் ரீதியான ஒரு துன்புறுத்தல், அது கலைத்துறை துன்புறுத்தல் அப்படின்ற மாதிரி கூட அதாவது நடிக்கிறவங்களே பார்த்திங்கன்னா ஓவராக வந்து பார்த்திங்கன்னா காசு வேணும் அப்படின்றதுக்காக எதுவும் நடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது, ஒரு பதமாக இருக்கணும். தேவைக்கு மட்டும்தான் நம்ம நடிக்கணுமே தவிர ஏதோ காசு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ படத்தில் நடிச்சிக்கிட்டே இருக்குன்றது அது ஒரு சரியான முறை கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஓகே, சரி, அடுத்த தகவல் தமிழ்நாடு தி ஆஃபீஸ் டிஸ்கஷன். முதலாவது, ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்றலாம் தாண்டி நம்ம கடமையை நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா தான் எல்லாமே ஓரளவு சால்வ் ஆகும். ஓகே, அந்த வகையில் நான் அடுத்து சில பிஸ்னஸ் லிஸ்ட்டை நான் தோது பார்க்கலான் இருக்கேன். என்னென்ன பிஸ்னஸ் லிஸ்ட் அப்படின்ற நான் சொல்லிடுறேன். தேயிலை தோட்டம், டிஎன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ். யூகேயில் இருக்கவங்க கூட நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டீ அனுப்புங்க அப்படின்றாங்க, அந்த டீ தூள். அதனால் தமிழ்நாடு சார்பாக இயங்கக்கூடிய ஒரு தேயிலை தோட்டம். அதில் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அப்படின்னு சொல்லிட்டு டீ கிடைக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே குவாலிட்டி மாதிரி தான் இருக்கும். ரேட்டு மட்டும் கொஞ்சம் மாறுபடும். ஓகே, ரேஷன் கடையிலையும் டிஎன் சூப்பர் மார்க்கெட்லேயும் அந்த டிஎன்டி, அதாவது டிஎன்டி தூள் கிடைக்கும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த பிஸ்னஸ் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் சரக்கு கப்பல் வாங்க போகிறோம். அதனால் இங்கேருந்து நிறையா சரக்குகளை ஸ்ரீலங்காவுக்கும், ஸ்ரீலங்காவிலேருந்து நிறையா சரக்குகளை தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வர மாதிரியான ஒரு கப்பல். ஓகே, தனியார் சார்ந்த சரக்குகளையும் இங்கேருந்து ஸ்ரீலங்கா கொண்டு போகிறதுக்கு ஒரு கட்டணம் வசூலிக்கப்படும். ஓகே, எதுக்காக இந்த திட்டத்தை நான் அறிமுகப்படுத்தலான் இருக்கேன் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இராணுவத்துக்கும் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்குது. அதனால் 2 நாடுகளும் ஒரு நட்பு ரீதியான ஒரு பண்பு நிலையில் செயல்படணும் அப்படின்றதுக்காக ஒரு தொழில் ரீதியான ஒரு வணிகவியல் செயல்பாடு. ஓகே, அது இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு பயணிக்கிறதுக்கு பேசஞ்சர் ஷிப், அதாவது பயணி கப்பல் வாங்கப்படும். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கட்டணம் வசூலிக்கப்படும். இங்கேருந்து நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போகலாம், ஸ்ரீலங்காவில் இருக்கிறீங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு வரலாம். ஆனால் இப்போது விமானத்தில் பயணிக்கிறப்போ ஏர்போர்ட் இருக்கும், அதே மாதிரி கப்பலில் பயணிக்கிறவங்களுக்கும் ஒரு இடம் இருக்கும். அங்கே ஓரளவு இந்த மருத்துவ ரீதியான செக்கப்லாம் இருக்கிறப்போ ஓரளவு நல்லது. ஒருவேளை அங்கேயே மருத்துவ வசதி இருக்கும்.
1 மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாம் மெடிக்கல் செக்கப்லாம் செஞ்சு நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்ற செக் பண்ணி உங்களுக்கு அனுப்பலாம். ஓகே. அதாவது மருத்துவ ரீதியான தகவல் அப்படின்ற மாதிரியான ஒரு படிவம். ஓகே. அதனால் தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ரீலங்காவிலிருந்து தமிழ்நாட்டுக்கும் சரக்கு கப்பல் மற்றும் பயணி கப்பல் வாங்கப்படும். அடுத்து டிஎன் லாரி சர்வீஸ். தமிழ்நாட்டில் கொஞ்சம் லாரி தொழில் எல்லாமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நிறையா லாரி டிரைவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்ததோட இப்போ எல்லாமே ரொம்பவே தவிப்பான நிலையில் தான் இருக்காங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் ஓரளவு சமநிலைப்படுத்தலாம். இருந்தாலும் தமிழ்நாட்டிலுக்கே நிறையா இந்த பாட புத்தகங்களாகட்டும் நிறையா விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாகனம் தேவைப்படுது. அதனால் லாரி வாங்குகிறோம். இந்த உழவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட தோட்டத்தில் விளைவிக்கக்கூடிய பொருளை லாரியில் ஏற்றி அவங்களுடைய டிஎன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அனுப்பலாம். அந்த லாரிக்கு மட்டும் ஓரளவுக்கு அவங்க வாடகை காசு கொடுத்துட்டாங்கன்னா போதும். நிறைய வகையில் நமக்கு லாரி வந்து உதவியாக இருக்கும். அதனால் டிஎன் லாரி சர்வீஸ். அடுத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு உழவு பகுதி. அதனால் இங்கே கால்நடைகள்லாம் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. அதனால் தமிழ்நாடு அரசு கால்நடை பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து நிறையா மாடுகளை வளர்த்தலான் இருக்கேன். அந்த மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாரம்பரியமான மாடுகளும் சரி, நிறையா பால் உற்பத்திக்கும் சரி, என் உழவுக்கும் சரி பயனுள்ள வகையில் கால்நடை பராமரிப்பு பண்ணை. ஓகே. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் அந்த தமிழ்நாடு அரசு கால்நடை பண்ணை செயல்படும். ஓகே. ஏன்னா இங்கே நிறையா நாட்டு ரக மாடுகள்லாம் ரொம்பவே ஒரு கடைநிலை இக்கட்டான நிலையில் இருக்கிறதுனால அதெல்லாம் ஒரு பாதுகாப்பு பராமரிப்பு. அது மட்டும் இல்லாமல் ஆவின் பாலகத்துக்கும் தமிழ்நாடு அரசு கால்நடை பண்ணை ஒரு உதவியாக இருக்கும். ஓகே. அது இல்லாமல் நிறையா ஒரு சில இடங்களில் ஒரு சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ரோட்லேயே சுற்றிட்டுருக்கு. அதனால் சில நேரத்தில் விபத்துகளும் ஏற்படுது. அதனால் சாலையோரங்கள் மற்றும் கேட்பாரற்று இருக்கக்கூடிய மாடுகளையும் தமிழ்நாடு அரசு கால்நடை பண்ணையில் பராமரிக்கப்படும். ஓகே. மாடு வளர்த்ததுனால நிறையா பலன் இருக்குது. ஓகே. கறிக்கு மட்டும் அப்படின்னு கிடையாது, அது சாணம் அப்படி கூட நிறையா பேர் வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. அதுலேயும் நிறையா ரசாயன உரமெல்லாம் தயாரிக்கிறாங்க, இயற்கை உரங்களுக்கும் தயாரிக்கிறாங்க. ஓகே. அதனால் தமிழ்நாடு அரசு கால்நடை பண்ணை மிகவும் ஒரு பயனுள்ள வகையில் செயல்படும். ஓகே. அடுத்து நெசவு தொழில், டிஎன் ஆட்டோலூம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் தறி தொழில் முதல்ல நல்லாவே லாபமாக இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போது எல்லாம் ஓரளவு எலக்ட்ரானிக்ஸ் மாறுறாங்க, ஓரளவு சப்சிடி அதில் வச்சு ஓரளவு போது பார்த்துக்கிறாங்க. ஆனாலும் அப்படிலாம் மாதிரிலாம் அப்படி கிடையாது. அதனால் ஏன்னா ஆர்டரும் அவ்வளோவா கிடையாது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு வேட்டி சேலைலாம் ஓட்டிகிட்ருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொஞ்சம் ஆர்டர் கொடுத்தாங்க. இப்போலாம் யாரும் வந்து அவ்வளோவா ஆர்டர் கொடுக்கறதில்ல. யாரும் தறி தொழிலெலாம் அவ்வளோ சம்பாரித்து கோட்டை கட்டுறதுன்றதெல்லாம் சிரமமாக இருக்கிறதுனால ரொம்ப சிக்கனமாக ஏதோ ஓரளவுக்கு போது பார்த்துக்கிறாங்க. ஏதோ காட்டன் துணி, ஏதோ பாலிஸ்டரு, ஏதோ எக்ஸ்போர்ட்டு அப்படின்ற மாதிரி ஓட்டிக்கிறாங்க. ஆனாலும் நம்ம வருஷம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு சரி வேட்டி சேலை வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டு சார்பாக இலவசமாக வழங்குகிறோம். அதனால் அந்த ரகத்தை நம்ம ஓட்டி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறையா ஆர்டர்ஸும் இருக்குது. அதனால் இந்த இப்போது நம்மளுடைய கார்மெண்ட்ஸில் கூட பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கவரை பயன்படுத்துறதுக்கு பதிலாக நம்ம துணிப்பையை பயன்படுத்துகிற விதமாக நிறையா ஆர்டர்ஸ்லாம் இருக்குது.
ஓகே. அதனால் வேலை எப்பயுமே நமக்கு ஏதோ ஒரு வகையில் தோதாகும். ஓகே. அதனால் தமிழ்நாடு சார்பாகவே நிறையா தறி தொழில் செயல்படுத்தப்படும். ஓகே. நிறையா ரகங்களை கொண்டு வர செய்யப்பட்டு பயன்படுத்தப்படும். ஓகே. அதனால் நிறையா பேருக்கு வேலை கிடைக்கும். ஓகே. தறி தொழிலும் ஒரு நல்ல தொழில் தான். ஓகே. அதனால் படித்தவங்களுக்கு அது தகுந்த மாதிரி வேலை, ஒவ்வொருத்தரோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி எல்லா வேலையுமே இருக்குது. யார் எந்த வேலையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதன் பொறுத்து அவங்களோட வாழ்வியலோட யதார்த்தமான பொருளாதார நிலையை அமைச்சிக்கலாம். ஓகே. மற்றபடி எல்லா தொழிலுமே ஒரு நல்ல தொழில் தான். ஓகே. சரி, அவ்வளோதான் தகவல். இதை வந்து அப்லோட் பண்ணணும், பொறுமையாக தான் அப்லோட் பண்ணணும். ஏன்னா நம்ம முன்கூட்டியே தகவல் சொன்னால் தான் எல்லாமே ஓரளவுக்கு தோதான வகையில் அமைப்பாங்க. அதாவது என்னோடய கடமை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நான் மட்டும் கரெக்டாக நான் செஞ்சுட்டுனா போதும். ஓகே. லாபமோ நஷ்டமோ, எனக்கு காசு கிடைக்குதோ இல்லை எனக்கு என்னையை வந்து ஏமாத்துறாங்களோ அப்படின்றலாம் விட என்னோடய பதத்தில், அதாவது என்னோடய மனசாட்சிப்படி நான் நடந்துக்கிட்டனாலே போதும் எனக்கு. அதனால் ஒரு தகவல் சொல்லிட்டேன். ஓகே. அடுத்து தமிழ்நாடு ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வேலை சொல்லியிருந்தேன். சில நேரத்தில் 2 நாளைக்கு ஒரு முறை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா காசு கிடைச்சா ஒன்றும் தெரிவிக்காது, ரெகுலராக கூட நம்ம ஓரளவு தோது பார்க்கலாம். அதனால் என்னுடைய பத்தில் நான் தோது பார்க்கன்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறனால 2 நாளைக்கு ஒரு டைம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஓரளவு தோது பார்க்கலான் இருக்கேன். என்ன பண்ணுறது, யதார்த்த ரீதியாக கொஞ்சம் காசு தேவைப்படுது. அதனால் கொஞ்சம் கம்பெனிலாம் நான் ஓரளவு தோது பார்க்கணும். ஓகே. சரி, அடுத்த தகவல். ஜெயம் தேவ் குரூப்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம சில வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணணும். சில புது கம்பெனிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஓரளவு தோது பார்க்கணும். அது ஒரு காசு நமக்கு யதார்த்த ரீதியாக தோதாகிற மாதிரி ஒரு நிலை இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஓரளவு தோது பார்க்கலாம். ஏதோ ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் தான் நம்ம வந்துட்டு தோது பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் ஒரு இடைவெளியான நிலையில் தோது பார்க்குற மாதிரியான சூழ்நிலை தான் அமையும். ஆனாலுமே நம்ம ஓரளவு தோது பார்க்கணும். ஓகே. அடுத்து லாஸ்ட் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 பிஸ்னஸ் லிஸ்ட்டை உருவாக்கணும். அப்போ தான் லாஸ்ட் ஸ்டூடியோவானது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற தொகையானது இது அப்பப்போ தேவைக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நம்ம ஒரு பிஸ்னஸ் லிஸ்ட்டாக உருவாக்கணும் அப்படின்னா ஒரு 10 வருஷம் நம்ம எந்த ஷூட்டிங்குமே போகல, சினிமா சம்மந்தமாக எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லாமல் வெவ்வேறு தான் தோது பார்த்துட்ருக்காங்க. அப்படின்றப்போ நம்முடைய எக்கனாமியானது அப்படியே பாதுகாக்கப்படும். ஓகே. ஏன்னா நம்மகிட்ட தான் நிறைய பிஸ்னஸ் இருக்குது, காசு நம்ம ஓரளவு சம்பாரிச்சிக்கலாம். ஓகே. அதனால் எல்லா டைமே நம்ம போயிட்டு ஒரு மூவிஸ் எடுக்கிறோம், ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைட்டிலு, லொக்கேஷனு அப்படின்ற போகிறது ரொம்ப சிரமம். அதனால் நம்ம சம்பாதிக்கக்கூடிய தொகையில் நம்ம பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும். அப்போ தான் அந்த டீமே ஆனது ஒரு பாதுகாக்கப்படும். ஓகே. அதனால் நம்ம ஒரு பதமாக புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த தகவல். தேவ் ஃபவுண்டேஷனில் சில பிஸ்னஸ் லிஸ்ட் நம்ம வந்து ஆரம்பிக்கணும். சரி, அடுத்த தகவல். உடல் ரீதியான ஒரு வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் என்னை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுறப்போ என்ன தீர்வு அப்படின்னா பொருளாதாரம் தான் தீர்வு. அதாவது காசு தான் ஒன்றும் தெரிவிக்காது. பெரிய ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீடு, வசதி எல்லாம் தோது அமைச்சிக்கலாம். யதார்த்தமான வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் இடத்த பொறுத்த வரைக்கும் காசு தேவை. அதனால் முதலாவது நான் காசு சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா தோது பார்க்கணும். ஓகே. அதனால் சகஜமாக இன்ஸ்டாகிராமில் பேசலாம், பழகலாம். ஓகே. ஆனால் என்ன, ஒரு சமுதாய அங்கீகாரவியல் அப்படின்றப்போ கிங்டம் தான் தேவைப்படும். அப்போ தான் தோதாகும். ஏன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வாழ்ந்தாங்க, அந்தப்புறமெல்லாம் இருந்தது, அமைச்சரவை இருந்தது, எல்லாமே தோதாக அமைச்சிக்கிட்டாங்க. அப்படின்றப்போ எல்லாமே ஒரு பதமாக தோதாகும். ஓகே. அல்லது சவுதி மாதிரி நாடு, அரபு நாடுகள்லாம் நல்ல ஒரு ஷேக்காக இருக்கணும். அதாவது என்ன சொல்கிறேன்னா, அந்த மொழியில் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பணக்காரராக இருக்கணும். அப்படின்றப்போ அவங்களுக்கு அனுமதி வழங்குவாங்க. ஓகே. இப்போ யதார்த்த ரீதியாக எனக்கு வந்து யூஎஸ்ஏ நாடு தான் தோதாகும், இரவு பகல் அப்படின்றதுக்கும். அதனால் நான் யூஎஸ்ஏ போயிட்டு நாங்கள் எஜுகேஷனுக்கும் எனக்கு எல்லாமே அங்கே தான் தோதாகும். அப்படின்னா அங்கே யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் அங்கெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எத்தனை கல்யாணம் வேணால் பண்ணிக்கலாம், டைவர்ஸ் பண்ணலாம். அங்கே சாதாரணமான ஒரு விஷயம். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஆராய்ச்சி பண்ணுறது, நம்ம வெவ்வேறு கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணுறது, மருத்துவ ஆராய்ச்சி பண்ணுறது, இதுதான் பெரிய விஷயமா இருக்கும்.
இந்த இல்லறவியல், துறவறம், இந்த காமவியல், களவியல் அதை பற்றிலாம் அவங்களாம் வந்துட்டு அவ்வளோவா அதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் மாதிரி தான் அங்கே இருக்கும். ஓகேனா, அதை தாண்டி அவங்க நிறையா படிநிலை பற்றின ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு ரொம்பவே அதிக தொகை ஆராய்ச்சி செய்வாங்க. அதாவது கேம்ஸ் புக் பண்ணலாம், மூவிஸு, ஏதாவது ஆராய்ச்சி, இந்த மாதிரி தான் அவங்களோட கவனமெல்லாம் இருக்கும். ஓகே, திருமணம் பண்ணுறது அப்படின்றலாம் அவங்களாம் அதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அங்கெல்லாம். ஓகே, ஆனால் இங்கே அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. இங்கே திருமணம் அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. மற்றபடி மருத்துவ ஆராய்ச்சி, அப்புறம் தொழில், அப்புறம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அதில் சமநிலை ஆகணும். ஓகே, அதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் தான். ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஒரு சைக்காலஜியோ அப்படி இப்படிலாம் நினச்சிக்க வேண்டாம். ரொம்ப கேஷுவலாக இருந்தீங்கனாலே போதும். ஓகே, சரி. காலங்காலத்தில் எழுந்திரிச்சா நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷு, டிரைவிங் கிளாஸு, ஜிம்மு இதெல்லாம் போது பார்க்கணும். ஓகே, ஆனால் யதார்த்த ரீதியாக இப்படிலாம் நம்ம தோது பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு போட்டின்னு நினச்சிக்கிறாங்க. நான் எதுக்கு மற்றவங்களோட போய் போட்டி போட போகிறேன்? இந்த ஒரு படத்துக்காக தேவைப்படக்கூடிய ஒரு கேரக்டர் ஸ்கெட்சுக்காக நான் வந்து ஒரு வார்ம் அப் அப்படின்ற மாதிரி தான். ஓகே, அதனால் நான் யார் கூடயும் போய் போட்டி போடலாம் கிடையாது. ஓகே, நான் ஓரளவு தோதாச்சுன்னா எனக்கு ஒரு தோதான ஒரு இடத்துல நான் எல்லாமே ஓரளவு தோதாக அமைச்சிக்குவேனே தவிர யார் கூடயும் நான் போட்டியோ பொறாமையோ அப்படிலாம் நான் நினைக்கிறதே கிடையாது. ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒரு பதம் அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்குவேன். ஓகே, அதனால் நம்ம எதுனாலும் ஒரு முன்கூட்டியே தகவல் சொல்லிட்டோம்னா தான் கரெக்ட். ஏன்னா திடீர்னு நான் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறப்ப நிறைய பேர் போட்டியை நினச்சிக்குவாங்க. இவர் போய் ஒர்க் அவுட் பண்ணுறாரு, இவருக்கு எதிராக நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. என் தொழிலுக்கு சம்மந்தமாக வந்துட்டு நான் ஓரளவு தோது பார்க்குறேன், அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் சாதாரணமான விஷயம். ஓகே, அதனால் நீங்களாம் எதுவும் நினச்சிக்காதீங்க. அதனால் நாளையிலேருந்து தான் ஓரளவு தோது பார்க்கணும். காலேஜ் ஸ்போக்கன் இங்கிலீஷு, டிரைவிங் கிளாஸு, ஜிம்மு, இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே நாளைக்கு காலை பொழுதுலேயே அதுதான் வேலை. மெடிடேஷன் இந்த மாதிரி தான். மற்றபடி இந்த ஸ்டூடியோ அதெல்லாமே ஒரு 10 மணிக்கு மேலே தான் தோது பார்க்கணும். ஓகே, சரி. நம்ம ஒவ்வொரு நாளுமே இன்றைக்கி என்ன தோது, நாளைக்கு என்ன தோது அப்படின்றதே நம்ம தோது பார்க்கணும். ஓரளவு சூழ்நிலை அமைச்சுன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம இதாங்க செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம ஒரு திட்டம் வகுக்கலாம். ஓகே, இன்னும் நமக்கு ஓரளவு அதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு நிலை. ஒரு வருஷத்துக்கு உண்டான ஒரு திட்டத்தை அமைக்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் அப்படி ஒரு பண்பு நிலையில் ஒரு வாழ்வியல் அமைகிறப்போ நல்லதான ஒரு வாழ்வியல் அமையும். ஓகே, அதனால் ஒவ்வொரு படியாக தான் தோது பார்க்கணும். முதலாவது இன்றைக்கி என்ன தோது, நாளைக்கு என்ன தோதுன்னு ஓரளவு தோது பார்த்துட்டோமா அப்படின்ற படிநிலையில் தான் நம்ம தோது பார்க்கணும். சரி, கடைசியாக என்ன தகவல் அப்படின்னா, எனக்கு காசு தான் தேவை. காசு இருந்தால் தான் ஸ்டூடியோவிலேயும் நம்ம ஓரளவு தோது பார்க்கலாம், கவர்மெண்ட்ஸ்லேயும் தோது பார்க்கலாம், எல்லா வகையிலையுமே நம்ம ஓரளவு தோது பார்க்குறது தோதாக இருக்கும். அதனால் சேவை ஓகே தான், ஓரளவு தான். நானும் ஒரு 10 வருஷமாக சேவை செய்கிற மாதிரி தான் ஓரளவு தோது பார்த்துட்ருக்கேன். என் நிலமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அதனால் இதை காசுனா தான் நானும் தோது பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு தோதாக இருக்கும். ஓகே, சரி. நன்றி, வணக்கம், பாய்.